மீனின் முட்டை குஞ்சுகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். அடியில் இருக்கும் புதிய மண்ணில் தான் அதிக சத்துக்கள் அடங்கியிருக்கும் என்பதால் குளத்தில் படிந்திருக்கும் வண்டலை உழவுந்து கொண்டு நன்றாக வழித்து கரையேற்றி பிறகு ஆறு அல்லது ஆழ்துளை கிணறு மூலம் நீரை பாய்ச்ச வேண்டும். மீனின் முட்டை குஞ்சுகளை விடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு மாட்டுச்சாணத்தை குளத்தில் கரைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் 3 நாள் இடைவெளியில் நீரில் மிதவை வாளி அல்லது அலைவாளி நுண்ணுயிர்கள் உற்பத்தியாகி இருக்கும். 4வது நாளில் மீன் குஞ்சுகளை விடும்பொழுதுதான் மிதவை வாளிகளை உண்டு இந்த மீன் குஞ்சுகள் வேகமாகவும் மற்றும் திடமாகவும் வளரும். இந்த பையில் தோராயமாக 50,000 குஞ்சுகள் இருக்கும். அதில் உயிர் பிழைக்கும் உச்சவரம்பு 20,000 குஞ்சுகள் தான். இவைகளை குளத்தில் விட்ட பிறகு குஞ்சுகள் உயிர் பிழைத்து நன்றாக வளர முதல் உணவாக சிறிதளவு கடலை புண்ணாக்கு இட வேண்டும். அதன் பிறகு 3வது நாளில் எத்தனை மீன் குஞ்சுகள் உயிருடன் மீண்டுள்ளது என்பதை 4-5 இடங்களில் அரித்து பார்க்கும் பொழுது அது நன்றாக தெரிந்துவிடும். மீன் குஞ்சுகள் அதிக அளவில் இல்லை என்றால் மீன் குஞ்சுகளை மீண்டும் வாங்கிவிட வேண்டும். அதன் பிறகு 15 நாட்களுக்கு கோதுமை தவிடு தீவனமாக தினமும் 2 வேளை இட வேண்டும். 15-20 நாட்களில் மீன் குஞ்சுகள் ஒரு அங்குல அளவிற்கு வளர்ந்துவிடும். குஞ்சுகள் அதிக எண்ணிக்கையில் உயிர் பிழைத்திருந்தால் உடல் வளர்ச்சி குறைவாக இருக்கும். குறைவான எண்ணிக்கையில் உயிர் பிழைத்திருந்தால் உடல் வளர்ச்சி அதிகமாயிருக்கும். அதன் பிறகு குளத்து தண்ணீரை இறைத்து குஞ்சுகளை எல்லாம் சேகரித்து சிறிது நேரம் பக்கத்தில் உள்ள குளத்து நீரில் விட்டு வைக்க வேண்டும். அவைகள் இரைகளை கக்கியவுடன் பூச்சி, மண் போன்றவைகளை அப்புறப்படுத்தி மீன் குஞ்சுகளை ஒரு சிறு குவளையில் போட்டு ஒரு முறை எண்ணியவுடன் பிறகு எத்தனை குவளைகள் இருக்கிறது என்பதை எண்ணி ஒரு குவளையில் இருந்த குஞ்சுகளின் எண்ணிக்கையோடு பெருக்கி அவைகளின் மொத்தத்தை கணக்கிட வேண்டும். பிறகு அதை பெரிய ஏரி மற்றும் குளங்களில் விடுவதற்காக மீன் குஞ்சு வணிகர்கள் வந்து வாங்கிச் செல்வார்கள்.